ஆல் முஸ்லீம் சொர்க்கம் நோ, ஆல் யூதர்கள் சொர்க்கம் நோ, ரசூல்லா நம்மளை ரெக்கமெண்ட் நோ. இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறீங்களா? அதெல்லாம் காலி. சாதாரணமாக ஒரு பாங்கு வரும், அதுக்கு ஒரு 10 வார்த்தை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு வந்தோடனே அப்படியே நீங்களும் திருப்பி சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ரப்பா ஹாஸிஹி தாவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்தி ஹாயிமத்தி ஆத்தி முஹம்மதன் வஸீலத்தி ஃபஸீலத்தி வபஸன் மகாம் முஹம்மது அல்லஸி வாத்ததோ இது சொல்லிட்டு முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத் வந்து கடமை ஆயிடுச்சா? இப்போ இதில் சொல்கிறீங்களா, இதிலெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியுமா? இந்த வார்த்தைகள் என்ன இருக்குது தெரியுமா? பாங்குடைய துவாவை எடுத்து பாருங்க, அதில் அவ்வளோ வாக்குறுதி நாம் கொடுக்குறோம். இந்த நபி வந்தார், எங்கள் இடத்துல வந்தார், அவர் உண்மையை கொண்டு வந்தார், அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். எங்கே பண்ணோம்? தீர்ப்பு இருக்க போகிறதில்ல. நீங்கள் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு நினைக்கிறீங்களோ சில பேர் அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. எவன் தீமை செய்தாலும் அதற்குரிய விளைவை அவன் அடைவான். அல்லாவை தவிர தனக்கு வேற எந்த காப்பாளனையும் உதவியாளனையும் அவன் காண மாட்டான். நீங்கள் நினைப்பீங்களா இந்த அவுலியா காப்பாற்றுவார், ரசூல்லா காப்பாற்றுவாங்க? பேசவே முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுலுல் கௌசரில் நின்றுருப்பாங்க, தண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. சில பேர் சஹாபாக்களை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, இவங்க சஹாபாக்கள் என் கூட, அவங்கள உள்ளே விடுங்க, மலக்குகள் தடுப்பாங்க. இவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருந்தாங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, கடன் மாதிரி போனாங்க. இவங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தம். அப்போ என்ன சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியாது. இப்ராஹிம் நபி சொல்லுவார், எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் மறுமை நாளில் என்னை அசிங்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா நரகத்துக்கு போகிற லைனில் நின்றுருக்காரு. அது எனக்கு எவ்வளோ கேவலம். நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு பேஸு இப்ராஹிம் நபி தான். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அவரை கழுதையாக மாற்றுருவோம். இப்போ கழுதை தான் நரகத்துக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அவரை மனுஷனிலேருந்து கருதையாக மாற்றி எல்லாம் நரகத்தில் போடுவோம். இப்ராஹிம் நபி இவ்வளோதான் சலுகை. அபுதாலிபு கிட்ட ரசூல்லா கெஞ்சுறாங்க, களிமா சொல்லுங்கள், மீதி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அமலு சாலிஹாத் அவ்வளோ பண்ணியிருக்காரு. களிமா சொல்லிட்டு சாவுங்க, நான் கொடுக்குறேன் மாட்டேன்ட்டார். அப்போது ரசூல்லா சொல்கிறாங்க, அபு தாலிபுக்கு நான் துவா செய்வேன், எல்லாம் அவர் உதவி செஞ்சு. அதுவும் எதுக்கு, அல்லாவுடைய தீனுக்கு உதவி செஞ்சுருக்காரு. அவருடைய அமல் மட்டும், அவர் மட்டும் முஸ்லீமாக இருந்தாருன்னு வச்சுக்கோ, அவருக்கு கிடைக்கிற பரிசு வேறு யார் அபூபக்கருக்கு கூட கிடைக்காது. இப்போ வந்து செருப்பு வார் ரெண்டு செப்பல் கொடுப்பான் நரகத்தில். அந்த செப்பல் போட்டதுனால மூளை வந்து உழுகி விழுவும். இதுதான் அவருக்கு வந்து கிடைக்கிற உலகத்திலே அதாவது நரகத்திலே குறைந்தபட்ச பனிஷ்மெண்ட் இதுதான். காலில் செப்பல் போட்டால் அது உருன்னு மேலே அந்த டெம்பரேச்சர் ஏறி மூளை உருகிருச்சுன்னா போகிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே உருகிருச்சுன்னு அர்த்தம். என்ன வெளியிலிருந்து உங்களை டச்சப் பண்ண மாட்டாங்க. இங்கே போடுறது நரகம், நெருப்பு. நரகத்துடைய நெருப்பு அணையும் போதெல்லாம் அது டபுள் மடங்கு வீரியமாக எரியும். புரியுதா? அதுதான் வந்து நம்ம சொல்லுவோம். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், எவன் தீமை செய்தாலும் அதற்குரிய விளைவை அவன் அடைவான். அல்லாவை தவிர தனக்கு வேறு எந்த பாதுகாவலனையும் உதவியாளனையும் அவன் காண மாட்டான். நீங்கள் ஹெல்ப்பு இன்றைக்கி வந்து ஜமாத் சொல்கிறேன், எங்கள் ஜமாத்தில் இருந்துட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த மன்னஜில் செயல்படக்கூடிய ஜமாத் உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம்ங்க. நீங்கள் வந்து என்ன இந்த சூப்பர் முஸ்லீம் பயன்லாம் வந்து கேட்குறீங்க. என்னென்ன சொல்கிறேன், இப்போ நோட்டீஸ் போட்டிருக்காங்க, ஒரு 8 பக்கம் நோட்டீஸ். எந்த பாவா போட்டாங்கன்னு தெரியல, அதில் போட்டிருக்கேன்.